அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் இங்கே சில விஷயங்களை பார்க்கின்றேன். சுமார் 25 நிமிடங்களுக்குள்ளே பெரும்பாலும் இந்த உரை அமையலாம் நினைக்கின்றேன். உங்களுடைய நேரத்தை கணக்காக வைத்துக் கொண்டு ஒரு குறித்த சிந்தனையை மையப்படுத்துவதற்கும் நான் இதை நீங்கள் ஆரம்பிக்கின்றேன். குறிப்பாக இப்பொழுது நான் கூறிய இந்த பாடம் 2 தினங்களுக்கு முன்பு ஆரம்ப நாளிலே நான் பாடிய பொழுது பவளமால் வரையில் நிலவரிப்பது போல் அந்த காப்பு பாடலை பாடினேன். அந்த காப்பு பாடல் விநாயகர் பெருமானுக்கு பாடப்பட்டது. திருவாதூர் புராணத்திலே அமைந்த காப்பு செய்யுள். அதிலே சிவபிரானும் மாதேவியும் விநாயகரும் ஒன்றாக வெளிவிடப்பட்டார். நேற்று இன்றைய பேட்டி 2வதாக தொடங்கிய பொழுது நான் திரடகக்கரை சமூகம் என்றுதான் என்ற காப்பு பாடலை சொன்னேன். அந்த காப்பு பாடல் சந்திரமானத்திலே காப்பு பாடல். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்ன இந்த காப்பாகிய பாடல் தாரமர் கொண்டையும் செண்பக மாலையும் என்ற பாடல் அபிராமி என்றாதியிலே அமைந்திருக்கின்ற விநாயகருக்குரிய காப்பு பாடல். சைவ சமய மரங்களே எந்த வழிபாட்டை ஏற்பட தொடங்கினாலும் முதலிலே விநாயகர் பெருமானை வைத்து வழிபடுவது எங்களுடைய மரபு. அந்த வரையிலே தான் என்னுடைய இலக்கியங்கள் எல்லாத்திலேயும் அது எந்த கடவுளை பற்றி பேசுவதாலும் கூட முதலிலே விநாயகரை கொண்டு வந்து நிறுத்தி அவருக்குரிய வணக்கத்தை செலுத்தி விட்டால் மற்றவர்கள் பற்றி எல்லாம் பேசுவது மரபு. இன்றைக்கு சொல்லுகின்ற இந்த அபிராமி என்றாவிலே வருகின்ற இந்த காப்பு செய்யுள் உண்மையிலே விநாயகருக்கான் அங்கே பாடல் அபிராமி தான் இந்த பாடலுக்குரிய தெய்வம். அம்பாளை பற்றி தான் இந்த அந்த அது பாட போகும். ஆனால் அம்பாளை பற்றி பாட போகும் பொழுது விநாயகர் பெருமானுக்கு தானே மதிப்பு கொடுக்க வேண்டும். எனவே முதல்லே காரமரும் மேனி கணபதியே என்று சொல்லி விநாயகர் பெருமானை அவர் வழிபடுகின்றார் இந்த பாடலே. ஆனாலும் அம்பாளைத்தான் வழிபடவிருக்கின்றேன் என்ற உள்ளம் அவருடைய அடிமனதுக்கே இருக்கின்ற காரணத்தினாலே 3 வரிகளிலே அம்பாளை பற்றியே சொல்லுகின்றார். உள்ளத்துக்குள்ளே விநாயகரை வழிபட வேண்டியது, விநாயகரை வழிபட வேண்டிய தேவை இருக்கிறது. அம்பாளுடைய மனம் வந்து மனதுக்குள்ளே நிறைந்து இருக்கின்றது. அதுதான் இந்த தெய்வ வழிபாட்டில் இருந்தவர்களுக்கு இருக்கிறது. ஒன்றோடு இணைந்து கொண்டு தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சார்க்கும் தில்லை ஊரவர் பாகத்து உமை. இவ்வளவும் அம்பாளுக்கு செல்ல போற விஷயம். அந்த அம்பாள் எப்படிப்பட்டவர் என்றால் கொன்றைமலர் மாலை அணிந்த சண்பகமலர் மாலை அணிந்த தில்லையிலே நடனம் செய்கின்ற சிதம்பரம் நடராஜ பெருமானுக்காக அவளோடு சேர்ந்திருக்கின்ற உமை. அப்படிப்பட்ட உமையினுடைய மைந்தனே உலகம் பெற்ற சீர் அபிராமி இருந்தால் இந்த உலகம் முழுவதையும் ஈர்ந்தவளாக்கிய அபிராமி என்று சொல்லப்படுகின்ற தேவியினுடைய அந்தாதியை பாடப்போகின்றேன். அந்த அந்தாதி நான் பாடப்போகும் பொழுது எனக்குள்ளே அப்படியே முழு வடிவத்தோடு இருக்க வேண்டும். ஏற்கனவே நான் பாட இல்லை, உள்ளத்துக்கே இருக்க வேண்டும். நான் அப்படியே ஒரு கல்வியாக வழியிலே கொடுக்க போகின்றேன். கட்டுரையே அதாவது அதுக்குள்ளேயே நீ அமைத்து தருவாயாக. இந்த பாடலை அபிராமி என்றாலே சில பாடலை பாட தொடங்கும் பொழுது முதல்ல இங்கே இருக்கின்ற சிறுவர்களுக்கு அதன் தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டிய அந்தாதி என்றால் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு ஆரம்பத்திலே சில குறிப்புகள் சொல்ல வேண்டும். அந்தம் என்றால் முடிவு என்பது பொருள். ஆதி என்றால் தொடக்கம் என்பது பொருள். அந்தம் ஆதி என்றால் முடிவே தொடக்கமாக அமைதல் என்பது பொருள். பாடல்களிலே ஒரு பாடல் முடிந்த பிறகு அந்த பாடலின் இறுதி அடி அல்லது இறுதி சொல் அல்லது இறுதி எழுத்து அடுத்து வருகின்ற பாடலின் தொடக்கமாக அமைந்தால் அவ்வாறு அமைகின்ற பாடல் வரவுக்கு அந்தாதி என்று பெயர். ஒரு பாடல் முடிய மற்ற பாடல் ஞாபகத்துக்கு வந்துடும். எப்படி சொல்லும் பார்ப்போம். அந்த கடைசி சொல்லிலிருந்து மற்ற பாடலை சொல்றார். இதுக்கு பேர் தான் அந்தாதி. இதுக்கு நாம் வழக்கமாக சொல்ற உதாரணங்களே உண்டு. திருவாசகத்திலே 2 பதிகள் வச்சிருக்கிறது ஆயத்தமாக ரெடிமேட்டாக வச்சிருக்கிற பதிகம். ஒரு பாட்டை தொடர்ந்து நீங்கள் இருந்தால் 10 பாட்டும் படிச்சுட்டு தான் பாட்டுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் அதனால தொட்டுக்கொண்டு வரும்.
இணைந்து கொண்டு என்ன பார்த்தோம்னா கோயில் திருப்பதிகமும் கோயில் மூத்த திருப்பதிகம். திருவாசகத்திலே உங்களுக்கு எல்லா திருவாசகத்தையும் படிக்க முடியாது விட்டாலும் கூட நீங்கள் கட்டாயம் படிக்க சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒரு பதிகத்தை படிப்பிக்கலாம் அல்லது 2 பதிகத்தை படிப்பிக்கலாம் என்று நினைத்தால் நான் ரெக்கார்ட் பண்ண சொல்வதை விட நான் விரும்பி கொண்டிருந்த பதிகம் கோயில் திருப்பதிகம், மற்றது கோயில் மூத்த திருப்பதிகம். ஒட்டுமொத்தமாக 681 பாடல் திருவாசகத்திலே இருக்கிறது. சில பதிப்புகளே 658 பாடல்கள். அதுக்குள்ளே இந்த 20 பாடலுக்கு நான் தெளிந்து எடுத்து பேசத்தக்க பாடல் என்று கருதுகிறோம். அந்த பாடல் எப்படி தொடங்கும் சொன்னால், மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப் புலன் நெஞ்சின் வழியடைத்து நமுதேவி நின்று என்னுள் எடுப்பரும் தோதி உள்ளவா காண வந்தருளாய் தெருவின் தெளிவே சிவபெருமானே திருப்பெரும் துறை உரை சிவனே இதிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. இது ஒரு பாடலில் முதற் பாடலில் முடிவு. இந்த ஒரு பாடலையே ஒரு மனத்தியாகத்திற்கு வியாக்கியானம் செய்யலாம். நான் அதை செய்ய விரும்பவில்லை. இந்த பாடல் என்று அன்பே என்று முடிந்தால் அடுத்த பாடல் தொடங்கும். அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்த வாய்க்க சிந்துருக என் பெறம் அல்லா இன்னருந்தந்தாய் யார் இதற்கு இளமோர்கை மாறு. என்ன என்னால தாங்க முடியாத அருள் தூக்கி அதை அள்ளி கொண்டு பார்த்து போட்டார். என்னால இதுக்கு கைமாறு செய்ய முடியாது. முன்பு மாய் பின்பும் முழுதுமாய் பிறந்த முத்தனே முடிக்கல அமுதனே எப்பெரும் துறையாய் பெருமானே சீருரை சிவபுரத்து அரசை. மூன்றாவது அரச வளர்ப்பது அரசை என்றால் அல்லனே என்பதற்கு அழியனே. உங்களுக்கு அந்த அறிந்தால் என்ன என்பதற்கு உதாரணம் சொல்லுகின்றேன். இப்படியே சொல்லிக் கொண்டு போகியுள்ள கடைசியிலே வந்து தந்ததும் தன்னை கொண்டதன் தன்னை செங்கரால் போலோதது அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது என்பார் சிந்தையே கோயில் கொண்ட பெருமான் திருப்பெரும் துறை உரைவனே எதையே ஈசா உடல் இடம் கொண்டாய் என்று உடம்புக்குள்ள இவன் இருந்துட்டார். யார் இதற்கு கைமாறே அந்த மாறி முடித்தால் அந்த கடைசி சொல்லு வந்து மாறி கொண்டென்னை மயக்கிடும். கடைசியாக ஒரு மாலை போல அந்தாதி. அந்தாதி என்றால் என்னவென்றால் ஒரு சொல்லுடைய ஒரு பாடலின் முடிவு மற்ற பாடல் தொடக்கமாக அமைந்து பிறகு அது 10 பாடல்கள் 100 பாடல் முடிஞ்ச உடனே அப்படியே வந்து மாலை போல தொடக்க பாடல்கள் ஆழமாக்குறது சுகம். இறுக்கமாற்றில் போன எங்களை கல்வி வரவில்ல. அந்த காலத்தில் இப்போதை போல கம்ப்யூட்டர் வாய்ப்புகள் இல்லாமல் எழுதுவதை மட்டும் அது வெற்றி எழுதி கொண்டிருந்த காலகட்டத்தில் மிக சுகமாக பாடமாக்குறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய தரமான புத்தி. ஒரு பாடல் முடிய மற்ற பாடல் அங்கால பின்னைக்கு வந்திருக்கும் என்ன கூப்பிடு என்ன கூப்பிடு என்ன கூப்பிடு சொல்லி. இதுதான் அந்த அறிவு. ஆனா இப்ப நான் சொன்ன இந்த மாணிக்க வாசகத்தை இந்த அந்தாதியை எல்லாம் நாங்கள் அந்தாதி என்று பேர்ல சொல்றதில்லை. அது கோயில் திருப்பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகம் எல்லாம் சொல்லுவோம். அவற்றினுடைய உள்ளடக்கத்தை வைக்கப்படும். ஆனால் அந்தாதி என்று தனியவே இதற்காக ஒரு இலக்கிய மரபு எங்களிடம் இருக்கிறது. 100 பாடலே ஒரு பாடலுக்கு பின்னால் 10 பாடல்கள் தக்க வகையிலே அந்தாதி என்ற வகையிலே இலக்கியம் படைப்பதற்கு எங்களுடைய ஒரு மரபு நம்மளே இருக்கிறது. அந்த மரபை எங்களுக்கு தொடக்க வைத்த முதல்வர் என்று நாங்கள் சொல்லுவது காரைக்கால் அம்மையார். நாயன்மார்கள் 4 எங்கள் அமைச்சர்கள் ஞாபகமந்தர், சுந்தரர், நாவுக்கரசர், மாணிக்க வாசகர் என்று சொல்லுகின்றவர்கள். இதை தவிர 63 நாயன்மார்கள் சேர்க்க ஏனைய நாயன்மார். இந்த நாயன்மார்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒருவர் காரைக்கால் அம்மையார். ஒருவர் என்பது மட்டுமல்ல, சம்பந்தரப்பர் சுந்தரர் என்பவருக்கும் மூத்தவர். கிட்டத்தட்ட சம்பந்தருக்கு 2 தலைமுறைக்கு முந்தையவராக இருக்கலாம். அப்ப மூத்தவர். எனவே நாயன்மார்களுக்கு முன்னாலே மூத்தவராக இருக்கிற அம்மையார் அவர்தான் காரைக்கால் அம்மையார். அம்மையார் என்று தான் சொல்லுவோம். அவர்தான் முதல்ல எங்களுக்கு அந்தாதியிலே இறைவனை வணங்குவதற்கு காட்டிக் கொடுத்தவர். அவர் முதலாவது பாடிய பாடலுடைய காப்பித்தை உலகிற்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் திறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறம் திகழும் மெய்ஞான்ற கந்தத்து வானோர் பெருமானே.
எஞ்ஞான்று தீர்ப்பது இடருள் என்ன சொல்றார். மை ஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே, களத்திலே மை போன்ற தன்மையை கொண்டிருக்கின்றவராகிய வானவன். என்ன மை வந்தது? வார்க்கடலை நஞ்சி வந்த பொழுது தேவர்களை அழிக்கக்கூடாது என்பதற்காக அந்த நஞ்சை எடுத்து அவர் விரும்பினார். அது களத்துக்குள்ளே தங்கி நின்றது. காரணம் அம்பாள் போய் அதை களத்திலே கையெழுத்து அதை பாட்டினார். அது அப்படியே இருக்கிறது களத்துக்குள்ளே. மைஞாந்த கண்டம். இந்த மைஞாந்த கண்டம் என்பதைத்தான் தமிழிலே இன்னொரு வகையில் நாங்கள் சொல்லுவோம் நீலகண்டம், கருநீல கண்டம். இந்த கண்டத்தை உடைய இறைவனே, நாம் பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் திருவடியே தெரியும். நான் குழந்தை பிள்ளையாய் தாயின் கருவயிற்றில் இருந்து உருவாகி பிறக்கையே நான் கடுமையாகி விட்டேன். அவர்களே வந்து தற்காலிகமாக கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் வந்து வந்தால் அல்ல, கல்வியில இருக்கும் பொழுதே பிறந்து வெளியில வந்து அம்மா அப்பா கூப்பிட தொடங்கின உடனேயே நான் உன்னுடைய திருநாமத்தை சொல்லி உன்னுடைய பாதங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டேன். எனவே அப்படிப்பட்ட அடியவனாகிய எனக்கு ஏற்படுகின்ற இந்த துன்பத்திலே இருந்து என்னை எப்பொழுதப்பா ஒழிக்கப் போகின்றாய் என்று கேட்கிறார். பிறந்து ஒழிவுகின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் காதல் தான் இங்கே பக்தி, பக்தியிலே சிறந்து நின் திருவடியே சேர்ந்தேன். இறந்தைகளும் மைஞாந்த கண்டத்து வானோர் பெருமானி எஞ்ஞாந்து நீ எப்பொழுது தீர்க்கப் போகின்றாய். இதுதான் அந்த காரைக்கால் அம்மையார் பாடிய முதலாவது திருவந்தாதியினுடைய முதல் பாடல் அமைந்திருக்கிறது. இந்த முதல் பாடலை அந்தாதி பாடிவிட்டு அம்மையார் போன பிறகு இன்னொருவர் வந்து இரண்டாவதாக அந்தாதி பாடினார். அந்த இரண்டாவது அந்தாதி யாருடைய சொன்னால் நாயன்மார்கள் பெருமாக செல்லப்படுகிற சேரமான் பெருமான் நாயனாருடைய அந்த நாயனாருடைய அந்தாதிக்கு பேர் பொன்வண்ணத்து அந்தாதி. இறைவனை பொன்வண்ணமாகவே பார்த்து நீ இப்படி பொன்வண்ணத்தோடு திகழ்கின்றாய், என்னுடைய வண்ணம் வெளிகின்றாவது நீ பார்த்துக் கொண்டாயா என்று கேட்பது போல் பாடல். நான் அந்த பாடலை விரிவாக சொல்லவில்லை, பாடலை மட்டும் சொல்லுவேன். பொன்வண்ணம் ஒவ்வண்ணம் அவ்வண்ணம் மேலி புரிந்திலங்கும் மின்வண்ணம் ஒவ்வண்ணம் ஒவ்வண்ணம் வீழ்த்தடை வெள்ளி குன்றம் தன் வண்ணம் ஒவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை. அப்படியாக இருந்தால் உன்னை கண்ட என் வண்ணம் ஒவ்வண்ணம். நீ பொன் வண்ணம், உன்னுடைய சடையறை இருக்கிறதெல்லாம் வெள்ளிமலை போல் தோற்றம் அளிக்கின்றது. வெள்ளிமலை போன்ற தோற்றத்தை கொண்டு விளங்குகின்ற விடையின் மேல் நீ ஏறி வந்திருக்கின்றாய். அப்படியானால் என்னுடைய வண்ணம் என்னவென்று நீ தீர்மானித்திருக்க வேண்டுமே. அம்மையார் கேட்டார், என்ன எஞ்ஞாந்து தீர்ப்பது தரும், என்ன என்னப்பா பார்க்க போறாய் என்று கேட்கிறார். இதுதான் ஆரம்பத்திலே எங்களுக்கு கிடைத்த அந்தாதிகள். அந்தாதியின் அடிப்படையிலே அபிராமி அந்தாதியை பற்றி பேசுவதுனா, அபிராமி அந்தாதிக்கு முன்னர் எப்படி அந்தாதி என்பது இருந்தது, அந்தாதியுடைய தேவை என்ன என்பதை பற்றியெல்லாம் இங்கே சொன்னேன். இவையெல்லாம் இன்னும் ஆழமாக இன்னும் சிந்திக்க வேண்டிய விடயங்கள். இங்கே அம்மையாருடைய அந்தாதி, சேரமான் பெருமானுடைய அந்தாதி எல்லாவற்றையும் தாண்டி அபிராமி அந்தாதி பாடிய வரலாறு நீங்கள் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அபிராமி பட்டருடைய கதை இங்கே ஆலயங்களையும் அபிராமி விழாக்கள் நடக்கின்ற செய்தியை பார்த்திருப்பீர்கள். அதாவது தப்பித்தவரை வாயாலே ஒரு வார்த்தை வந்துட்டு இருந்தேன். நான் கேட்ட பொழுது ஒரு பௌர்ணமி சொல்லி போட்டேன். நான் வந்த பிரச்சனை அதான் அடிப்படையில் தான். அப்ப இன்னைக்கு அம்மாவுடைய வந்து நீங்கள் பௌர்ணமியில சொல்லிட்டு தலையிலேயோ புலம்பு நடக்கும் போது கண்டு மற்றவர்கள் கேட்கிற சூழ்நிலை கேட்டாங்க. சூழ்நிலை எடுத்துக் கொடுக்கும் கதைக்கு வரலாறு இவருக்கு தான் சொன்னதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. சொல்லி போட்டார். ஆனால் இவர் சொன்னதை நிரூபிக்க வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறார். நான் சொல்லி போட்டு பாடிக்கிறார். கடவுள் அதற்கும் உதவி செய்ய ஆயத்தமாக இருந்தார். அம்மாள் இன்னைக்கு யோகாசையா சரி, நான் இன்னைக்கு சந்திரனா இருக்கணும், இவை பாருங்க சந்திரன் தெரியும் என்று சாட்சியாக சந்திரனை மதிப்புறாள். எப்படி தன்னுடைய முக்குத்தியை கலத்தி முக்குத்தியை கலத்தி கொடுப்பது போல அல்ல கையிலே கிடைக்கிறது. அப்படி இருக்கிறது ஆகாயத்துல அப்படியே வந்து காட்சி கொடுக்கின்றது. இந்த காட்சி கொடுக்கத்தக்க வகையிலே
தன்னை உருகி உருகி அவர் பாடிய பாடல் தான் அபிராமி அந்தாதி என்று எங்களுக்கு கிடைக்கின்றது. அப்ப எண்ணத்தை நான் சொல்ல வருகிறேன், நீங்கள் உருகி உருகி பாடினால் இயற்கைக்கு மாறான விஷயங்களை கூட ஆண்டவன் எங்களுக்கு செய்வான். இயற்கைக்கு மாறான விஷயம் தான் பவனை வர்றது, ஆனால் கேட்டுக்கொண்ட அடியவர்களுக்காக அது கிடைக்கும். எனவே நீங்கள் இயற்கைக்கு மாறான விஷயத்தை ஆண்டவனிடம் பெற்றுக் கொள்ள முடியும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை குறைந்த வாழ்க்கை கல்யாணத்தை மிக இலகுவாக பெற்றுக் கொள்ளலாமே. அங்க வந்து அமாவாசையில பூரண பவனை வர தேவையில்லை, சும்மா நாளிலேயே நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். எனவே உருகி வேண்டுகிறவர்களுக்கு அருள் அங்கே தாராளமாக கிடைக்கின்றது என்பதுதான் இந்த கலைமுறை கூடாக நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற மெசேஜ் அல்லது செய்தி அல்லது என்னவோ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்று கொள்ளலாம். இதுதான் அபிராமி அந்தாதியினுடைய தொடக்கம். இந்த அபிராமி அந்தாதியினுடைய முதலாவது பாடல் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னது போல காப்பிக்கைக்குள் உண்மையில விநாயகரை பாட புறப்படுகிறார். அதற்கு கூட அபிராமி என்ற பெயரை சொல்லி அந்த உமை மைந்தனே, அந்த உமையாகி அபிராமிக்கு நான் ஒரு கத்தாரம் பாடப் போகிறேன், அதை எனக்குள்ளே இருந்து நீயே அதை வெளிப்படுத்தி விடுவாயாக என்று சொல்லி என் நெஞ்சுக்குள்ளே அந்த அந்தாதி என்ற 100 பாடல் அப்படியே உள்ளத்துக்குள்ளே இருக்க வேண்டும், நீ அதை எனக்குள்ளாக வெளிப்படுத்து என்று சொல்லுகின்ற போல அந்த காப்பிட்டைகள் அமைந்திருக்கிறது. அடுத்த கட்டத்திலே அம்பாளை அவர் வர்ணிக்க தொடங்குகின்றார். அந்த அந்தாதி பாடல் ஒன்றையும் முழுவதும் படிக்க முடியாவிட்டால் ஒவ்வொரு சில பாடலையாவது படிக்கும் பொழுது அவர் பெற்ற அனுபவத்தை, அவர் பெற்ற காட்சி அனுபவத்தை, அவர் பெற்ற அந்த பிராகீதத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதைத்தான் நான் இன்றைக்கு 2 பாடலையாவது இங்கே வாசித்து காட்டலாம். இந்த சந்தர்ப்பத்திலே இதை உங்கள் வீட்டிலே அபிராமி அந்தாதி புத்தகம் இருக்கின்றவர்கள் ஒரு காலையில் புரட்டி பார்ப்பதற்கு அதன் ஊடாக உங்களுடைய அனுபவத்தை கூட்டிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நான் 2 பாடல்களை மட்டும்தான் இங்கே இந்த டைமுக்குள்ளே நேரத்திற்குள்ளே சொல்லாமல் இருக்கின்றேன். முதலாவது ஒரு பாடலில் இருக்கின்றேன். முதலாவது பாடல் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். இது இசையோட பாடல், நான் இசையோட பாடையில இசையோட பாடினால் அதுக்கு ஒரு தனி கௌரவம் உண்டு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுடம் போது மலக்கமலை உதிக்கின்ற மின்கொடி மின்கொடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என் விழுத்துணையே. விழுத்துணை மிக மிக உயர்ந்த பாதுகாப்பாக எனக்கு துணையாக இருக்கின்றாள், பெருமதியான ஒரு துணையாக இருக்கின்றாள் அபிராமி. எப்படிப்பட்ட அபிராமி துணையாக இருக்கின்றாள்? மென்கொடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி. குங்குமத்தோயம் என்றால் குங்குமம் தண்ணீரை கரைத்து இருக்கிற தன்மை போன்ற அவளுடைய குங்குமத்துடன் பொருந்தியவளாக இருக்கின்றாள். அதற்கு முதல் சொல்லுவார், அவள் வந்து மாதுளம் போகின்ற பூவை பார்த்திருக்கீர்கள், அதுவும் அதுதான். இந்த விதமான உரத்தோடு அம்பாள் இருக்கின்றாள். குங்குமத்தோயம் என்ன பிரிக்கின்ற மேனி அபிராமி என்னுடைய விழுத்துணையே, எனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றான். அதன் ஆரம்பத்தில் எப்படி வருகிறது? உதிக்கின்ற தங்கதிர் உச்சி திலகம். அவளுடைய நெத்தி திலகம் எப்படி இருக்கிறது? உதிக்கின்ற செங்கதிர் போல இருக்கின்றது. ஏனென்றால் இப்ப உதிக்கின்ற சந்திரன் வரவேண்டிய தேவை வரைக்கும் இருக்கின்றது. அம்பாளின் நெத்தி திலகத்தை பார்த்து சூரியனை போல இருக்கிறது என்று வர்ணிக்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். எல்லாராலும் மதிக்க முடியாது அம்பாளை. உணர்வுடையவர்கள், இறைவனுடையவர்களால்தான் அந்த அம்பாளை மதித்து புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து மதிக்கப்படுகின்ற மாணிக்கம் போன்று உயர்ந்தவள். உணர்வுடையாலே, ஞானம் பெற்றவர்களாலே, அறியத்தக்கவர்களாலே அறியத்தக்க மாணிக்கம் போல் இருக்கின்றால், உதிக்கின்ற செங்கதிர் போன்ற தோற்றம் தருகின்றால், அதே நேரத்திலே குங்குமத்தோயம் போல அவள் காட்சி தருகின்றாள். அப்படிப்பட்ட அந்த அம்பாள் எனக்கு விழுத்துணை, எனக்கு வாழ்க்கையிலே நிரந்தரமாக இன்பத்தை தருகின்ற பெருமதியான ஒரு துணையாக இருக்கின்றாள். அப்ப இந்த அம்பாள் அபிராமி பட்டருக்கு துணையாக வந்த அம்பாள்
எங்களுக்கும் வாழ்க்கையில் துணையாக இருப்பாள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் எப்பொழுதெல்லாம் தோன்று போகின்றோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு யாரோ ஒருவர் பக்கத்தில் இருந்து இதை நமக்கு நாங்கள் தத்துவ ரீதியாக வழங்கப்படுத்த முடியாது என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாருக்கும் பின்னாக ஆறு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண இருக்கணும் என்றால் நாங்கள் ஒரு காரியம் செய்கிறதற்கும் தனியறிந்து செய்கிறோம் காரியம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் தான் செய்கிறோம் ஏதோ பிரச்சனை வர ஆனால் எங்களுக்கு பின்னால சப்போர்ட் பண்றதுக்கு தூக்கி கொடுக்குற கால் இருக்குன்னு சொன்னால் நான் எதுவும் செய்யலாம். அதை பற்றித்தான் கைதான் ஒரு விஷயம் சொல்லுவார்கள். திருவருள் இருக்கே அம்பாள், அது திருவருள் தத்துவத்தில் திருவருள் தான் வருவாங்க. அந்த திருவருளை பற்றி சொல்லியிருக்க போகுங்க எல்லா அளவும் கலந்திருக்கிறது. திருவருள் எல்லா அளவும் கலந்திருக்கின்றது. உங்களுக்கு பின்னால எல்லா இடத்துலையும் திருவருள் இருக்குது. அது இருக்கிறோடையாக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு பக்கத்துல துணையாக திருவருள் எப்பொழுதும் இருக்கின்ற காரணத்தால் தான் நீங்கள் பேசுறீங்கள், படிக்கிறீங்கள், உத்தியோகம் பார்க்கிறீங்கள், காரோட்டுறீங்கள். எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு பின்னாலே கண்ணுக்கு தெரியாத பார்வையாளனாக, கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பாளனாக, இன்விசிபிள் என்று சொல்லுவோம், கண்ணுக்கு தெரியாது ஆனா இருக்கிறது பின்னால், இன்னைக்கு அது எங்களுக்கு பின்னாலே இருக்கின்றது. அந்த மாதிரி உடற்துணையாக அம்பாள் இருக்கின்றார். இதோடு அடுத்த பாடலை நான் தொட்டு செல்லலாம் நினைக்கின்றேன். அந்த துணை என்று முடித்தார் அல்லவா, அந்த துணையோடு அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. துணை என்று மட்டும் சொல்லிக்க கொஞ்சம் குறைவாக்கி போன்றோம் என்று அவருக்கே கேள்வி வருது. நான் அவர் துணை என்று மட்டும்தான் இல்லை, துணை இல்ல, அதுக்கு மேலேயும் அம்பாண்டே விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? துணையும் தொடும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர்பூம் கணையும் கருப்பு கிளையும் வெண்பாதான் குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அனைத்தனமே. அவள் திரிபுர சுந்தரி, மூன்று ரகங்களுக்கும் சுந்தரியாக விளங்குகின்றவள், திரிபுரங்களுக்கும் இயலாத சுந்தரியாக விளங்குகின்றவள். அப்படிப்பட்டவள் எனக்கு துணை மட்டுமா? துணை மட்டுமல்ல, நான் தொழுது வணங்குகின்ற தெய்வமாகவும் அவள் இருக்கின்றாள். துணையும் தொழும் தெய்வமும் அதற்கு மேலே அவள் எனக்கு பெற்ற தாயாக விளங்குகின்றாள். இந்த அம்பாளை பற்றி சொல்லியிருக்கேன் சொல்லுவோம். அவள் உலகம் முழுவதையும் ஈன்ற அன்னை என்று சொல்லுவோம், உலகம் முழுவதையும் படைத்தவள் என்று சொல்லுவோம். எனவே அவள் எனக்கு தாய், அவள் எனக்கு துணை, அவள் எனக்கு தெய்வம். அவள் தெய்வமாகவும் துணையாகவும் தாயாகவும் இருக்கின்றவள். சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். இந்த சுருதி என்ற சொல்லை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் நான் சற்றதை கூறியிருக்கிறது. சுருதி என்று சொன்னால் கேட்கப்படுவது, கேட்கப்பட்டு வந்தது, செவிவெளியாக வந்தது என்பது பொருள். சுரு என்றால் சமஸ்கிருதத்திலே கேட்டல் என்பது பொருள். இந்த கேட்கப்பட்டு வந்தது என்று சொல்லுகின்ற சுருதி என்ற சொல்லு எங்களுடைய இலக்கிய வடமொழி சமஸ்கிருத இலக்கிய மரபிலே சுருதி என்று சொல்லு வேதங்களுக்கு ஒரு குறியீட்டு ஒரு பெயராக வழங்குகின்றது. ஏனென்றால் வேதங்கள் என்று சொல்லப்படுகிறதுக்கு யசோசாமம் அதனோடம் என்று சொல்லப்படுகின்ற இவையெல்லாம் எழுதி வாசிக்கப்பட்டு பாடமாக்கப்பட்டு வந்தவை அல்ல. எழுதி பாடமாக்கி எழுதி கொண்டு வந்தவை அல்ல. அவை கேட்டு 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 செவிவழியாகவே எங்களுடைய தமிழில் சொல்வார்கள் கர்ம பாரம்பரியம். கர்ம பாரம்பரியம் என்றால் ஒருவர் தான் கேட்டிருப்பார், தன்னை விலைக்கு சொல்லுவார், தன்னை விலை கேட்டு அடுத்த விலைக்கு சொல்லுவார். அப்ப நீண்ட 11 ஆண்டு காலம் இது காலத்துள்ளாலேயே வந்ததுனாலே அதற்கு சுருதி என்று பேர். இப்படி சுருதி என்று சொன்னோம்னா இன்னொரு சொல்லிருக்கு சமஸ்கிருதத்துல ஸ்மிருதி என்று. ஸ்மிருதி என்றால் நினைப்பினாலே வந்த பொருள். தர்மசாஸ்திரம் என்று சொல்வார். எழுதி திட்டமிட்டு சட்டங்கள் போட்டு படிப்பிக்கப்பட்டு பாடமாக்கப்பட்டு வந்த பொருள். அப்ப ஒன்று காதலாலே வந்தது, ஒன்று நினைவிலாலே வந்தது. அப்ப இந்த சுருதிகளின் பணையும், அந்த சுருதி என்பது 4 வேதங்களும் வெறுமனை வேதங்களாக மட்டுமில்லை, அவை பல கிளைகளாக, பல வேர்களாக, பல தழுகளாக அப்படியே பரந்த ஒரு தோற்றத்தை கொடுக்கின்றவை. அதில் உபநிடதங்கள் இருக்கின்றன, ஆரண்யங்கள் இருக்கின்றன, பிராமணங்கள் இருக்கின்றன, இப்படியே சூத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்றவை இருக்கின்றன. ஒட்டு மொத்தமாக அந்த சுருதி என்பது பெரிய ஒரு இலக்கிய பரப்பு. அதுக்கு அவை எல்லாவற்றையும் தானாக கொண்டவள். சுருதிகளின் பணையாக இல்லாமே அந்த அம்பாளுக்கே
அங்கே வேதம் இருக்கின்றது, ஆமாம் இருக்கின்றது, உபநிடதங்கள் இருக்கின்றன, தர்மசாஸ்திரங்கள் இருக்கின்றன, பிராமணங்கள் இருக்கின்றன, எல்லாமே அவளுக்குள்ளே இருக்கின்றன. முழுவதுமாக தொகுந்திருக்கின்ற தன்மையிலே அவள் இருக்கின்றாள். சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பலிகொண்ட வேரும் அதனுடைய வேறாகவும் இருக்கின்றாள். பலிமலர் இவ்வளவு கொண்டிருக்கின்றவள் பலிமலர் பூவும் கனையும் கருப்பு சிலையும் அவளுடைய கையிலே கரும்பு விலை தாங்கி இருக்கின்றாள். பூக்களாகிய அம்புகளை தாங்கி இருக்கின்றாள். கையிலே பாசாங்குசத்தையும் தாங்கி இருக்கின்றாள். பாசத்தையும் தாங்கி இருக்கிறாள், அங்குசத்தையும் தாங்கி இருக்கின்றாள். இவ்வளவும் கையிலே தாங்கி இருக்கின்ற அந்த திரிபுர சுந்தரி எனக்கு துணையாகவும் இருக்கின்றாள். அம்பாளுடைய ஒட்டுமொத்தமான அருள் வடிவத்தையும் அவள் எப்படி வேத பாரம்பரியத்திற்குள்ளே வருகின்றாள் என்பது பற்றிய அவருடைய எண்ணங்களையும் ஒரு சேர தொகுத்து இந்த 2 பாடல் எங்களுக்கு தருகின்றன. இதற்கூடாக நாங்கள் அம்பாளை பற்றி, அம்பாளை கண்ணுக்கு முன்னாலே அம்பாளை பார்த்து தரிசிக்கின்ற வாய்ப்பை இந்த சொற்களுக்குள்ளே அமைத்து தருகின்ற அபிராமிப்பட்டவருடைய அந்த பெருமையை நினைவுகூர்ந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த உரையை தொடரலாம் என்று கூறி இந்த அளவை செய்கின்றேன். அழகர் நம பார்வதீபதியே காரவர்மேனியும் கண்பகமாலையும் காத்தும் இல்லை ஊரவர் பாகத்துமைந்தனே உனகேடும் செற்ற வீரவிராமி என்றாரி எப்போதும் என் சிந்தையுள்ளே கணவன் நீ கணவனியே நிற்க கட்டுரை அடியார்களே